இப்போ ரீசெண்ட் டைம்ல நிறைய ஸ்கேம் விஷயம் கேள்விப்பட்டு ஏமாற்று வேலைகள் நிறைய நடக்குதுன்னு சொல்லி டிஃப்ரெண்டாக ஏமாற்று வேலை நடக்குதுன்னு சொல்லி கேள்விப்படுறேன். ஸோ அதுல சில விஷயம் எனக்கு நடந்ததும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்தது இன்சிடென்ட்டையும் சொல்றேன். அதுல இருந்து எப்படி தப்பிச்சுக்கலாம்னு சொல்றேன் கேட்டுங்க. இன்சிடென்ட் நம்பர் 1. எனக்கு தெரிஞ்சவங்களால் யூஸ் ப்ராடக்ட் விற்கிறவர். ஸோ அவர் ஆன்லைன்லேயும் செய்கிறவர். ஸோ அவர் ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் அது ஒரு பீஸ் தான் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காரு. அந்த டைமில் அவருக்கு மெசேஜ் வந்திருக்கு என்னன்னா, இப்படித்தான் நான் இந்தியாவில் இருக்கேன், எனக்கு இது கண்டிப்பாக வேணும், ஸோ நான் அட்வான்ஸ் பே பண்ணுறேன், அதை ரிசர்வ் பண்ணி வச்சிங்கன்னு சொல்லி. இவரும் ஓகே பிரச்சனை இல்லை, அட்வான்ஸ் பே பண்ணுங்கன்னு சொல்லி இவரை பேங்க் டீடைல்ஸ் அனுப்பிக்காரு. ஸோ அதுக்கு அவர் அங்கே அந்த என்ன வீட்டில் வந்தீங்கன்னா, நான் இங்கே இருந்துட்டே என் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாமே இருக்கு, ஸோ நான் உங்களுக்கு வெஸ்டர்ன் யூனியனில் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ அவரும் ஓகே பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவர் வெஸ்டர்ன் யூனியனில் நான் இது பே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் அனுப்பிக்காரு. ஸோ இவருக்கு இது வரைக்கும் வெஸ்டர்ன் யூனியன்லையோ இது எந்த ஒரு ஃபாரின்லேருந்து வர சல்லியோ இப்படி எடுத்து பழக்கம் இல்லை. ஸோ இவரும் ஓகேன்னு சொல்லி போயினா அந்த லிங்க்ல வந்துட்டு விட்ரோன்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ விட்ரோ கொடுத்துருக்காரு. விட்ரோ கொடுத்த டைம்ல ஒரு லிங்க் அந்த என்ன பேங்க் ஸ்ரீலங்கன்ல என்ன பேங்க் இருக்கோ அந்த பேங்க் இதெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்துருக்கு. அந்த பேங்க்ல இவர பேங்க் கொடுத்து ஓப்பன் பண்ணா அந்த பேங்க்ல ஒரு ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதில் இவர் லொகின் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஸோ இவர் லொகின் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காரு. லொகின் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கு பிறகு இவருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, உங்களோட ஆன்லைன் இது பேங்கிங் லொகின் ஆயிருக்குன்னு சொல்லி. இவர் உடனே பயந்து போய் கஸ்டமர் கேருக்கு அந்த பேங்க் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிட்டு உடனே லாக் பண்ணிட்டாரு. ஸோ லாக் பண்ணதுக்கு பிறகு நெக்ஸ்ட் டே போயிட்டு அதுக்கு சேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு காசுமே போகலை. இதுல நீங்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வெஸ்டர்ன் யூனியன்லோ எரியோலையோ இதுல வேணாலும் நீங்க ஆன்லைன் மீன்ஸ் ஃபாரின்ல இருந்து சளி அனுப்பினா கண்டிப்பா அந்த பேங்க் ஏதாவது அதுக்குரிய ஆத்தரைஸ் பேங்க் இருக்கும், அந்த பேங்க்குக்கு போயிட்டு தான் வித்ட்ரா பண்ணணும். ஒன்று. இன்னொன்று என்னன்னா, இப்படி ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் பண்ண போயிருந்தா நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டியது அந்த வெப்சைட். அந்த யூஆர்எல் வெப்சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பேங்க்னா இந்தியான்னு சொல்லி இருக்கும். ஆனா டூப்ளிகேட் இப்படி செய்யற பேங்கிங் எப்படி இருக்கும்னா 1 2 3 அப்படி ஏதாவது போயிட்டு அப்படின்னு சொல்லி அப்படி ஏதாவது சம்மந்தமே இல்லாம வந்துட்டு கடைசியில அந்த ஏதாவது அதுக்கப்புறம் ஏதாவது பேங்க் அப்படி பேரணும் வரும். ஸோ இதை நீங்க கண்டிப்பா பாத்துக்கோங்க. ரெண்டாவது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவரை இப்படித்தான் ஈஸியாக பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வஸ்ட் வந்திருக்கு. ஸோ என்னன்னு பண்ணி பார்த்தா இப்படித்தான் இவ்வளோ போடுறோம், நாங்கள் இவ்வளோ போட்டா இவ்வளோ பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் இவ்வளோ உங்களுக்கு பர்சன்டேஜ் தருவோம்னு சொல்லி. இவரும் ஓகேன்னு சொல்லி சும்மா ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லி பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு இத்தனை அமௌண்ட் போட்டு இத்தனை அமௌண்ட்ல இந்த ஐக்கே உங்களோட அமௌண்ட் இந்த ஐக்கே நீங்க இதுல இருந்து ஏர்ன் பண்ணிக்கிறீங்க. ஸோ சொல்லி அதே ஒரு டபுள் அமௌண்ட் ஒரு குறைய அப்படி அந்த அமௌண்ட்ல அவருக்கு திருப்பி பே பண்ணியிருக்காங்க. ஸோ திருப்பி எகைன் இவரு போட்டிருக்காரு, திருப்பி போட்டு இப்படி இப்படி போயிட்டு இருக்கு. லெக்ஸ்ல வந்திருக்கு. லெக்ஸ்ல வந்த டைம்ல இவருக்கு ஒரு விட்ரோ பண்றதுக்கு அவங்க சொல்லிக்காங்க என்னன்னா, இல்ல நீங்க இந்த அமௌண்ட் போட்டா தான் நீங்க இதுல இருந்து விட்ரோ பண்ணலாம்னு சொல்லி. அதுதான் எங்க ப்ரொசீஜர்ல இன்வென்ட் பண்ண பாத்தீங்கன்னு சொல்லி அதுல இந்த ப்ரொசீஜர் காட்டிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல பார்த்த டைம்ல இவருக்கு ஓகேன்னு சொல்லி இவருக்கு போட்டு பிறகுதான் இவருக்கு விளங்கி இருக்கு, இல்ல நாம ஏமாந்துட்டு இருக்கோம்னு சொல்லி அப்படியே ஹெட் பண்ணிட்டாரு. அவ்வளோ அமௌண்ட்டும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த விஷயத்துல நாம என்னத்தை பார்க்கணும்னா, நம்முடைய அமௌண்ட்டை போட்டு நீங்க விட்ரோ பண்ணணும்னு சொன்னாலன்னா அது கண்டிப்பா ஸ்கேம் தான். இப்ப நமக்கு ஏதாவது கிஃப்ட் ஏதோ ப்ரைஸோ விழுந்திருக்கு சொன்னா நம்மளோட அமௌண்ட்டை போட்டு அதை எடுக்க போறதில்ல. இந்த அமௌண்ட் நமக்கு வந்து சேரும், அது அவ்வளவுதான். இன்னும் 2 இன்சிடென்ட் எப்படின்னா, திடீர்னு கால் வர எனக்கு தெரிஞ்ச 2 பேருக்கு அப்படித்தான் கால் வந்துச்சு. கால் வந்தவொடனே இப்படித்தான் நீங்க எவ்வளவு அமௌண்ட் வின் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்டதுக்கு பிறகு அவங்க சொல்லிக்காங்க என்னன்னா, இவ்வளவு நீங்க என்ன பண்ணணும், ரீலோட் பண்ணணும். லைக் ஒரு 10,000 சம்திங் ஏதோ பண்ணணும். 10 lakhs 10,000 நீங்க பண்ணீங்கன்னா உங்களை விட்ரோ பண்ணலாம்னு சொல்லி ஒன் கால்லேயே நான் இருக்கேன், நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி கால்ல இருந்த டைம்ல தான் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க இப்படின்னு சொல்லி. சொன்னோடனே இன்னொரு டிரெக்டாவே வந்தாரு, இன்னொரு ஆள் கால் பண்ணி சொன்னாரு. ஸோ அந்த டைம்ல நான் சொன்னேன், இல்லை அது கண்டிப்பா ஸ்கேம், நீங்க என்ன சொல்லுங்க, நான் டிரெக்டா போலீஸுக்கு போறேன்னு சொல்லுங்க, உடனே கட் ஆகும்னு சொல்லி உடனே இதே மாதிரி சொல்லி கட் ஆயிடுச்சு. ஸோ இதுலயும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க எந்த ஒரு விஷயம் இன்வால்வ் ஆகாம, அதாவது ஏதாவது காசு போட்டு இன்வால்வ் ஆகாம இருந்து திடீர்னு கால் வந்துச்சுன்னா அது கண்டிப்பா ஸ்கேம். இன்னொன்று நான் சொல்றேன் என்னன்னா, இதான் நம்ம ஏதாவது ஒன்று நம்ம காசு போட்டு நம்ம எடுக்கணும்னு சொல்ற எந்த ஒரு விஷயமுமே ஸ்கேம் தான். ஸோ அதை முடிஞ்சுக்கணும். இன்னொன்று அதை எப்படி டீட்டெயில்ஸ் எடுத்தாங்கன்னா, நம்ம ஏரியாவில் இருக்கிற ஒரு கடை போர்டையும் பார்த்துட்டு அவங்கள ஓனர் பேரையும் பார்த்துட்டு நம்பர்ஸ் இருக்காங்க. இன்னும் கேள்விப்பட்டேன், அது எந்த அளவுக்கு உண்மையோ தெரியாது, பட் இப்படி எல்லாம் நடக்குது. இன்னொன்று நான் ஃபேஸ் பண்ணிக்கேன் என்னன்னா, இப்படி ஆன்லைன்ல ஒர்க்னு சொல்லிட்டு வர்றது வந்து ஒரு லிங்க் அனுப்பி அதுல ஈஸியான ஒர்க் தான் தருவாங்க. ஸோ அதை செஞ்சு கொடுத்ததுக்கு பிறகு இப்படிதான் உங்களோட அமௌண்ட் வந்துட்டு அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க இந்த ஒரு ஆன்லைன் பேங்க் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆன்லைன் பேங்க்ல என்ன ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, சேம்
இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் போடுங்க, போட்டோட இத்தனை அமௌண்ட் உங்களுக்கு வந்து சேரும் சொல்றது. எல்லாத்துலேயுமே சுற்றி இப்படி தான் வரும். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நம்ம மெயினாக இருக்கிற விஷயம் என்னன்னா டென்ஷன் தான். கண்டிப்பா சிம்பிளா நம்மளோட காசை விடக்கூடாது. அதோட அந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் சொன்ன மாதிரி தான், ஏதாவது அப்படி ஏதாவது நடந்தா உடனே கஸ்டமர் கேர் கால் பண்ணி லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணதுக்கு பிறகு அது சேஃப்டியா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் செய்துக்கலாம். அப்படி நிறைய விஷயம் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆன்லைன் ஸ்கேம்ஸ் ஆர் கெட்டிங் much worse for now. So be safe and be careful with your money.